வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் செய்ய போகிறோங்க. இந்த புழுங்கல் அரிசி இடியாப்பத்தை எப்படி செய்யலான்ட்டு ராத்திரியே நான் ஊற வச்சுட்டேன். அதுதான் இப்போ காமிக்கிறேன். இப்போ புழுங்கல் அரிசினா ரேஷன் அரிசி, அந்த பொன்மணி அரிசி கூட இருக்கலாம், வேறு எந்த அரிசியாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி இதால் 1.5 டம்ளர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரிசி தான் நானே ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். இதால் 1.5 கிளாஸு 1.25 கிளாஸ் கூட இருக்கும். 300 கிராம் 350 கிராம் இருக்கும் இந்த அரிசி. நான் ஊற வச்சுருக்கிறேன். ராத்திரியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இதை இப்போ நாம் நைஸாக ஆட்டிக்கணும். கிரைண்டரில் வேணாம், நம்ம 350 கிராம் தான் போட்டிருக்கிறோம். மிக்சியில் ஆட்டிக்கலாம். நைஸாக இருக்கணும். ஏன்னா அந்த இடியாப்பம் கண்ணில் இறங்கணும் இல்லை, அதுக்காக நம்ம நைஸாக ஆட்டிக்கிறோம். வாங்க நம்ம நைஸாக ஆட்டிக்கலாம். 2 வீடாக போட்டுக்கலாங்க. 2 வீடாக போட்டுக்கலாங்க. ஏன்னா நைஸாக அரைக்கணும் இல்லையா, அதனால் நம்ம 2 வீடாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்த ஏதாவது இருந்தால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் அரிசி இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊறணும். அதே ராத்திரிக்கு நாம் இடியாப்பம் செஞ்சு சாப்பிடணும், நைட் டிஃபன் செய்யணும் அப்படின்னா காலையிலே ஊற வச்சிடணும். நல்லா அரிசி எந்த தடங்களும் இல்லாத நல்லா ஊறணுங்க. அது 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஊறணும் அந்த அரிசி. அப்போ தான் அந்த மாதிரி நைஸாக கிடைக்கும் நம்மளுக்கு மாவு. இப்போ இதையும் ஆட்டின்னு வந்துடுறேங்க. வீடும் அரிசின்னு வந்துட்டுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். வச்ச அடுப்பில் மாவை ஊற்றி நம்ம இது பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காய இப்போ எண்ணெய் இது பண்ணிட்டுங்க, ஊற்றிட்டுங்க. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நல்லா கை விடாமல் நம்ம மாட்டில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வழியுமே இருக்க வேண்டியதாங்க. கட்டி ஆகிடுன்ற கவலையே வேணாம், ஒன்றுமே ஆகாது. அதற்கு நம்ம கை விடாத தொழில்னே இருக்கணுங்க. மாவை அப்படியே கட்டியானதும் நம்ம இறக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. கட்டி கட்டியாக ஆகாதுங்க, பயப்பட வேணாம். வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள்.
மணி நேரம் ஆறட்டங்க. ஒரு கடாயில் வேறு ஏதாவது ஒரு கப்பில் மாற்றிக்கலாம், இல்லை ஒரு தட்டில் கூட மாற்றிக்கலாம். மாற்றி ஆறட்டும். 1/2 மணி நேரம் ஆறின பிறகு தான் நம்ம இடியாப்பம் குழையில் வச்சு புழிய போகிறோம். இப்போ மாவை நல்லா அவிச்சு ஆறிடுதுங்க. இப்போ இந்த மாவை நம்ம குழையில் போட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் குழையில் இப்போ தட்டுங்க, இதை முழுங்கின தட்டு இந்த தட்டில் புழிஞ்சிக்கலாங்க. அந்த தட்டுலையும் புழிஞ்சிக்கலாம். நல்லா அழகாக வருது பாருங்க. புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் செய்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பச்சை அரிசியில் செய்யறதுனா அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம செய்து வச்சுட்டா கூட அப்படி ஒரு சாஃப்டாக மென்மையாக இருக்கும். தண்ணி தொட்டுக்குன்னு தான் எடுக்கணும், எண்ணெயெல்லாம் வேணாம். இப்போ இதில் புழிஞ்சிக்கலாங்க. இதே மாதிரி எல்லா இதுலேயும் துணியை போட்டு கூட நம்ம தட்டில் புழிஞ்சிக்கலாம். என்கிட்ட இந்த 2 தட்டு இருக்குது, அதனால் உங்ககிட்ட நான் புழிஞ்சி காட்டுறேன். இந்த 2 தட்டையும் கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு போல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா முறைச்சிங்கலாம் இருக்காது. அந்த பச்சரிசி மாவு தான் அப்படி இருக்கும். இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்காய் பால் வச்சுருக்குறேங்க நான். நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.